காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ராம்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் திராவிட செல்வன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் வி பாலாஜி அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் முரளி அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் நானே வாசிக்கிறேன். இன்னைக்கு அவங்க கொஞ்சம் வெளியில இருக்கிறதுனால இன்றைய ரோட்டரி இறை வணக்கம் எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறனும் தழித்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி. வாழ்க வளமுடன். மற்றும் இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தின் அனைத்து தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சியிலையும் அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களையும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அக்குப்பஞ்சர் வகுப்புகளை நமக்கு சிறப்பிக்க இருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வரவேற்று நிகழ்ச்சியை துவக்கி நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக அக்குப்பஞ்சரின் வகுப்புகள் நமக்கு தொடர்ந்து ஐயா நமக்கு சிறப்பாக வகுப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இன்றைய வகுப்பின் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்னன்னாக்கா, நமக்கு நாடி பரிசோதனை, அதாவது பல்ஸ் டயக்னேஷன் என்ற அற்புதமான வகுப்பை நமக்கு இன்னைக்கு எடுக்க இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நமக்கு அந்த பஞ்சபூத புள்ளிகளை பற்றி கிட்டத்தட்ட 60 பஞ்சபூத புள்ளிகளை பற்றி 12 உறுப்புகளுக்கு உண்டான 60 பஞ்சபூத புள்ளிகளை பற்றி சிறப்பாக நமக்கு வகுப்படுத்தி கொடுத்தார்கள். அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு நாடி பரிசோதனை நிகழ்வை இன்று நமக்கு அற்புதமாக நிகழ்த்த இருக்கிறார்கள். இது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. அனைவரும் இந்த நிகழ்வை முக்கியமா நீங்க நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. எனவே அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பித்து தர இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட வகுப்புல நம்ம என்னென்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, அக்குபங்சர்ல இருக்கக்கூடிய 60 கட்டளை புள்ளிகளை பற்றி பார்த்திருந்தோம். இந்த வகுப்பு அப்படிங்கிறது அந்த 60 கட்டளை புள்ளிகளை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்றதை விட எதற்காக பயன்படுத்துகிறோம், அதற்கான வேர் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வகுப்பு. சுருக்கமா இதற்கு இன்னொரு பெயர் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த வகுப்பு நோய் அறியும் முறைக்கான வகுப்பு. இதுவரைக்குமான வகுப்பு சிகிச்சைக்கான வகுப்பு. நம்ம எப்படி சிகிச்சை கொடுக்கணும், புள்ளியை பயன்படுத்தி எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வகுப்பு. இன்றிலிருந்து நாம் பார்க்க போகிற வகுப்பு நோய் அறியும் முறைக்கான வகுப்பு.
அக்குபங்சரை நம்ம 2 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். பொதுவா எல்லா மருத்துவத்தையுமே இப்படி நம்மால் பிரிக்க முடியும். அந்த 2 முறைகள்ல முதல் முறைக்கு பெயர் என்ன அப்படின்னா நோய் அறியும் முறை. முதல் முறைக்கு பெயர் நோய் அறியும் முறை. இந்த நோய் அறியும் முறை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா, ஒரு நபரை பார்க்கும்போது அல்லது ஒரு நபரை அணுகி அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை தெரிந்து கொள்வது. முதல்ல ஒரு நபருக்கு என்ன தொந்தரவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதற்கு பெயர் நோய் அறியும் முறை. 2வது நிலைக்கு பெயர் சிகிச்சை முறை. நம்ம அவர்களுக்கு எந்த பிரச்சனை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இது எல்லா மருத்துவத்துக்குமே பொருந்தும். ஆங்கில மருத்துவம் உட்பட எல்லா மருத்துவத்துக்குமே பொருந்தும். இந்த நோயறியும் முறையிலும் சிகிச்சை முறையிலும் எந்த மருத்துவ முறை, அது அக்குபங்சராக இருக்கட்டும், சித்த மருத்துவமாக இருக்கட்டும், எந்த மருத்துவ முறை சிறப்பாக இருக்கிறதோ, எந்த மருத்துவர் சிறப்பாக இந்த நோயறியும் முறையிலும் சிகிச்சை முறையிலும் கற்று தேர்ந்தவராக இருக்கிறாரோ அவர் தான் ராசியான டாக்டர். நம்ம போவோம் இல்லைங்களா, அவர் ராசியான மருத்துவர், அவர்கிட்ட போனா எனக்கு உடனே சரியாயிடும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள் நோயறியும் முறையிலும் சிறந்திருந்திருப்பார்கள், சிகிச்சை முறையிலும் சிறந்திருந்திருப்பார்கள். இன்றைய வகுப்புல நோயறியும் முறை பற்றி பார்க்க போறோம். அந்த நோயறியும் முறைக்குள்ள வரக்கூடிய ஒரு உட்பிரிவு தான் நாடி பரிசோதனை. நோயறியும் முறை அப்படிங்கிறது 3 வகைப்படும். நோய் அறியும் முறை 3 வகைப்படும். 3 விதமா நம்ம நோயை தெரிந்து கொள்ளலாம். நோய் எப்படி நம்முடைய உடல்ல இருக்கு அப்படிங்கிறத 3 விதமாக தெரிந்து கொள்ளலாம். முதல் முறைக்கு பெயர் பார்த்தறிதல். நோயறியும் முறையின் முதல் முறைக்கு பெயர் பார்த்து அறிதல். நம்ம ஒரு நபரை பார்க்கிறது மூலயமா அவருடைய உடல்ல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஒரு சில மருத்துவர்களை நம்ம கவனிச்சா தெரியும். மருத்துவமனையில இருப்பாங்க. மருத்துவமனை அறை, அந்த மருத்துவருக்கான அறை இருக்கும். ஒரு நோயாளி, ஒரு பேஷண்ட் மருத்துவ அறைக்குள்ள வரும்போதே அவர்களுடைய உடல்ல என்ன தொந்தரவு இருக்கு, அதாவது மருத்துவர் முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நடந்து வரக்கூடிய முறை, அவருடைய உடல் அசைவு, இதனை வைத்து அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க நாடி பார்க்க மாட்டாங்க, பேஷண்ட் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா அதற்கு முன்பாகவே ஓரளவுக்கு யோகம் செஞ்சுக்குவாங்க. இவருடைய உடல்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு யோகம் செஞ்சுக்குவாங்க. இந்த முறைக்கு பெயர் பார்த்தறிதல். இந்த பார்த்தறிதலுக்கு அடிப்படையாக என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே இந்த 10 கோட்பாடு, நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 10 கோட்பாடு மிக மிக முக்கியம். ஒரு நபர் நம்ம கிட்ட வராங்க, வரும்போது அவருடைய தலைமுடி வெள்ளையா இருக்கு. ஒரு நபர் நம்ம கிட்ட வராங்க, நம்ம கவனிக்கிறோம், அவருடைய தலைமுடி வெள்ளையா இருக்கு. அப்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் அவருடைய உடல்ல எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு. யாராவது சொல்ல முடியுங்களா? தலைமுடி என்பது எந்த மூலகம் சார்ந்த பகுதி? மெசேஜா இல்ல? நான் மியூட் பண்ணியிருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டவா எல்லாரையும்? பண்ணிடலாம், மியூட் பண்ணிடலாம். காற்று. நீங்க அன்மியூட் பண்ணீங்க, உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. தலைமுடி என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்டது? மரம். நீர். அதாவது தலைமுடி அப்படிங்கிறது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. வெள்ளை நிறம் அப்படிங்கிறது எந்த மூலகம் சம்பந்தப்பட்டதா நம்ம எடுத்துக்கலாம்? காற்று. மரம். வெள்ளை. அப்போ
ஒரு நபர் நம்ம கிட்ட அவரை உடல்ல என்ன தொந்தரவு இருக்கு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அவருடைய உடல்ல நீர் மூலகமும் காற்று மூலகமும் பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். கால் தாங்கி தாங்கி நடந்து வராங்க, குதிகால் வலி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீர் மூலகம் அவர்களுடைய உடல்ல பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா குதிகால் பகுதி அப்படிங்கிறது நீர் மூலகம் சம்பந்தம். இப்படி ஒரு நபரை பார்க்கும் போதே அவர் நடந்து வரக்கூடிய முறை, உட்காரக்கூடிய முறை, பேசும் முறை, பேசும்போது ரொம்ப கவலையா பேசுறாங்க அப்படின்னு நில மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனை வைத்து நம்ம முடிவு செய்யறோம் அப்படின்னா இந்த முறைக்கு பெயர் பார்த்தறிதல் என்று பெயர். இது நோயறியும் முறைக்கான முதல் முறை. பார்த்தறிதல் முறை மூலயமா நம்ம சிகிச்சை கொடுக்கலாம் ஒரு முறை. இரண்டாவது முறைக்கு பெயர் கேட்டறிதல். இரண்டாவது முறைக்கு பெயர் கேட்டறிதல். முதல் நோய் அறியும் முறைக்கு பெயர் பார்த்தறிதல். இரண்டாவது நோய் அறியும் முறைக்கு பெயர் கேட்டறிதல். ஒரு நபர் நம்ம கிட்ட என்ன தொந்தரவு சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் அவர்களுடைய உடல்ல எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதன்படி சிகிச்சை கொடுக்கிறது கேட்டறிதல். இவ்வளவு நாட்களா நம்ம இந்த 60 கட்டளை புள்ளிகளை சொல்லும் போது சிகிச்சை கொடுங்க அப்படிங்கறத சொல்லியிருப்போம். நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா, ஒரு நபர் இருக்காங்க, அது எந்த மூலகம் சார்ந்த பாதிப்பு அப்படிங்கிறத கண்டறிந்து அதன்படி சிகிச்சை கொடுத்திருப்பீங்க. இந்த முறைதான் கேட்டறிதல். ஒரு நபர் நம்ம கிட்ட வராங்க, உதாரணமா தலைவலின்னு வராங்க. தலைவலி அப்படிங்கிறது பொதுவா மர மூலகம் சம்பந்தப்பட்டது. அது எப்படி வலிக்குது? குத்துற மாதிரி வலிக்கா? அதிகப்படியான வலி இருக்கா? இந்த மாதிரி எந்த மாதிரியான வலி இருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதன்படி நம்ம மூலகத்தை இணைச்சு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா இந்த முறைக்கு பெயர் கேட்டறிதல். இந்த பார்த்தறிதல் கேட்டறிதல் சார்ந்த ஓரளவுக்கு உங்களுக்கு பரிச்சயம் இருக்கும். ஏன்னா நம்ம தொடர்ந்து வகுப்பு ஒவ்வொரு வாரம் 10 புள்ளிகளை 5 புள்ளிகளை சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம தொடர்ந்து சிகிச்சை கொடுக்க சொல்றது அடிப்படையில் ஓரளவுக்கான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். மூன்றாவது முறை நோயறியும் முறை மொத்தமா 3 இருக்கிறது. முதல் முறை பார்த்தறிதல், இரண்டாவது முறை கேட்டறிதல், மூன்றாவது முறைக்கு பெயர் தொட்டறிதல். இந்த தொட்டறிதலுக்குள்ள வரக்கூடியதுதான் நாடி பரிசோதனை. இந்த தொட்டறிதல் என்கிற முறைக்குள் வரக்கூடியதுதான் நாடி பரிசோதனை. முதல் 2 முறைகளான பார்த்தறிதல், கேட்டறிதல் ஆகிய முறைகளை விட நாடி பரிசோதனை என்பது நம்முடைய உடல் நலத்தை தெள்ள தெளிவாக அப்பட்டமாக நம்முடைய உடலினுடைய எந்த மூலகத்தில் பிரச்சனை இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக காட்டக்கூடிய ஒரு முறைக்கு பெயர் நாடி பரிசோதனை. இந்த நாடி பரிசோதனை அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்ல தொடங்கும் போது இதுல இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸாஜரேஷன் சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அதிகப்படியா மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு வழக்கம் இன்னைக்கு இருக்கு. அது சார்ந்தும் ஒரு நிமிடம் பேசிட்டு நம்ம இந்த நாடி பரிசோதனைக்குள்ள நுழையும் போது அது சார்ந்த ஒரு தெளிவான புரிதல் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். பொதுவாக அதுக்கு முன்னாடி சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய நாடி பரிசோதனை முறைக்கும் அக்குபங்சர்ல இருக்கக்கூடிய நாடி பரிசோதனை முறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அக்குபங்சர்ல இருக்கக்கூடிய நாடி பரிசோதனை மூலயமா நம்மால ஒரு நபர் உடலில் எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் தெள்ள தெளிவாக கண்டறிய முடியும். அக்குபங்சர் நாடி பரிசோதனை மூலமா ஒரு நபரின் எந்த உறுப்பில் எந்த மூலகத்தில் பிரச்சனை இருக்கிறது என்பதனை நம்மால் தெள்ள தெளிவாக கண்டறிய முடியும். சித்த மருத்துவத்திலையும் கண்டறியலாம். சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய நாடி பரிசோதனை முறையிலும் அவங்களுடைய உடல்ல வாதம் பாதிக்கப்பட்டிருக்கா, பித்தம் பாதிக்கப்பட்டிருக்கா, கபம் பாதிக்கப்பட்டிருக்கா என்பதனை கண்டறிய முடியும். அக்குபங்சர் நாடி பரிசோதனை முறையில ஒரு நபர் கர்ப்பமா இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டறிய முடியாது. ஏன்னா பலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம். சித்த மருத்துவத்துல அதுக்கான நுட்பங்கள் இருக்கு, அக்குபங்சர்ல அதுக்கான முறைகள் எதுவுமே சொல்லப்படலை. அதனால மற்ற நிலைகளை, அதாவது நம்ம அக்குபங்சர் நாடி பரிசோதனை பொறுத்த வரைக்கும் தெள்ள தெளிவாக ஒரு நபருடைய உடல்ல எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இன்னும் சில வித்தியாசங்கள் இருக்கு.
அதனால ஒரு நபர் வந்து உங்ககிட்ட சித்த மருத்துவத்துக்கான நாடியை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அக்குபங்சர் சிகிச்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இது மாதிரியான மருத்துவர்களும் இருக்காங்க. சித்த மருத்துவத்துக்கான நாடியை பார்த்துட்டு அக்குபங்சர் சிகிச்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை ஏத்துக்க வேண்டாம். அந்த சிகிச்சை வந்து சரியானதா இருக்கு. அக்குபங்சர் சிகிச்சை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அக்குபங்சருக்கான நாடி பரிசோதனை தான் சிறப்பு. இந்த நாடி பரிசோதனை அக்குபங்சரின் படி நாடி பரிசோதனை 2 வகைப்படும். அக்குபங்சர் நாடி பரிசோதனை 2 வகைப்படும். முதல் முறைக்கு பெயர் இன் யாங் நாடி பரிசோதனை முறை. முதல் முறைக்கு பெயர் இன் யாங் நாடி பரிசோதனை முறை. இரண்டாவது முறைக்கு பெயர் தன்மை நாடி பரிசோதனை முறை. முதல் முறைக்கு பெயர் இன் யாங் நாடி பரிசோதனை முறை. இரண்டாவது முறைக்கு பெயர் தன்மை நாடி பரிசோதனை முறை. இந்த 2 நாடி பரிசோதனை முறையில இரண்டையுமே தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 நாடி பரிசோதனை முறையில ஏதாவது ஒரு நாடி பரிசோதனை முறையில நமக்கு தெளிவு இருந்தால் கூட போதும். இந்த 2ல ஏதாவது, ஏன்னா 2மே வெவ்வேறு முறைகள். இந்த வெவ்வேறு முறைகள்ல ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி நம்ம எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா சிகிச்சை கொடுக்கும். இப்போ முதல் முறையான இன் யாங் நாடி பரிசோதனையை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த இன் யாங் நாடி பரிசோதனை முறை அப்படிங்கிற சொல்லே நமக்கு ஒரு விளக்கம் புரிஞ்சிருக்கும். இன் உறுப்பு நம்முடைய உடலில் ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கவும், யாங் உறுப்பு நம்முடைய உடலில் ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கவும் இன் யாங் நாடி பரிசோதனை முறை உதவுகிறது. இப்போ நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய, நம்முடைய கையில் இருக்கக்கூடிய நாடி மையங்களை பற்றி தெரிந்து கொள்ள போறோம். நம்முடைய கையில, அதாவது நம்முடைய உடல்ல எங்க நாடி பார்ப்போம் அப்படின்னா நம்முடைய 2 கைகள்லையும் பார்ப்போம். நம்முடைய 2 கைகளையும் சரியாக இந்த மணிக்கட்டு பகுதிக்கும் மேலையும் கீழையும் நம்ம நாடி பார்ப்போம். இப்போ அந்த நாடி பார்க்கிறதுக்கான மையங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதாவது எந்த பகுதியில நாடி பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அந்த நாடிக்கான மையங்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம். முதல்ல இடது கையில இருந்து போகலாம். எல்லாருமே ஒரு பென் மட்டும் கையில எடுத்து வச்சுக்கோங்க. இடது கையில என்னுடைய இடது கை இது மணிக்கட்டு ரேகை. இடது கை மணிக்கட்டு ரேகையின் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரம். இடது கை மணிக்கட்டு ரேகையில் கட்டை விரல் பக்கமா தெரியக்கூடிய ஓரம். அதாவது நம்ம கட்டை விரல்ல இருந்து நேரா இப்படி வரும், அதே சமயம் மணிக்கட்டு ரேகையில இப்படி நேரா வரும் அப்படின்னா அந்த 2ம் சேரக்கூடிய பகுதி. இங்க ஒரு குட்டியா ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். இந்த பகுதி சரியாக மணிக்கட்டு ரேகையின் ஓரத்தில், மணிக்கட்டு ரேகை முடியக்கூடிய இடத்துல கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய பகுதி முதல் நாடி மையம். மணிக்கட்டு ரேகை இருக்கிறது. இந்த மணிக்கட்டு ரேகையின் கட்டிய ஓரத்துல ஒரு பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடியது முதல் நாடி மையம். நம்ம LU9 என்கிற புள்ளிய இந்த பகுதியில தான் பார்த்திருந்தோம். சரியாக LU9 அப்படிங்கிற அக்குபங்சர் புள்ளி அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து முதல் நாடி மையம். நீங்க தொட்டு பார்த்தீங்க, லேசா தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துடிப்பு தெரியுதா அப்படிங்கிறத நீங்க கவனிக்கலாம். உங்களுடைய ஆட்காட்டி விரலை வைத்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துடிப்பு தெரியுதா அப்படிங்கிறத நீங்க கவனிக்கலாம். இது முதல் நாடி மையம். இரண்டாவது நாடி மையம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மணிக்கட்டு ரேகையில் முதல் நாடி மையம் இருக்கிறது என்று பார்த்து வந்தோம். இந்த மணிக்கட்டு ரேகைக்கு கீழ் கொஞ்சம் மேல் பக்கமா, அதாவது கையை நீங்க இயல்பா வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மணிக்கட்டு ரேகைக்கு கொஞ்சம் மேல் பக்கம், இந்த மணிக்கட்டு ரேகையிலிருந்து தள்ளி மணிக்கட்டு எலும்பு இங்க இருக்கு, மணிக்கட்டு ரேகை இங்க இருக்கு.
மணிக்கட்டு எலும்பு எங்க இருக்கு? மணிக்கட்டு ரேகைக்கு கொஞ்சம் தள்ளி மணிக்கட்டு எலும்பு இருக்கிறது. இந்த மணிக்கட்டு எலும்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நாட்டு மாடுகளில் அமைந்திருக்கக்கூடிய திமில் மாதிரி ஒரு எலும்பு மேடு. மணிக்கட்டு ரேகை இது முதல் நாடி மையம். அதுக்கு பக்கத்திலேயே மணிக்கட்டு எலும்பு இருக்கிறது. இந்த மணிக்கட்டு எலும்பிலிருந்து கொஞ்சம் தள்ளி போனோம். மணிக்கட்டு எலும்பு மேடு இருக்கு. இந்த எலும்பு மேட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போகணும், உட்புறமா தள்ளி போனோம் அப்படின்னா ஒரு பள்ளம் தென்படும். அந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடியது இரண்டாவது நாடி மையம். இது இங்க என்னுடைய கை மணிக்கட்டு எலும்பு இருக்கிறது. அந்த எலும்பு மேட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டே போறேன். பள்ளம் தென்படுகிறது. அந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடியது இரண்டாவது நாடி மையம். இங்க நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு துடிப்பு தெரியுதா அப்படிங்கறத கவனிக்கலாம். அடுத்ததாக மூன்றாவது நாடி மையம். அதாவது இரண்டாவது நாடி மையத்துல உங்களுடைய ஆட்காட்டி விரலை வைங்க. அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தள்ளி அடுத்த விரலை வச்சீங்க அப்படின்னா அடுத்த விரல் இருக்கக்கூடிய இடமே மூன்றாவது நாடி மையம் தான். இரண்டாவது நாடி மையத்துல உங்களுடைய ஆட்காட்டி விரலை வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சம் உள்புறமாக தள்ளி வச்சீங்க அப்படின்னாலே அது மூன்றாவது நாடி மையம். துடிப்பை உணர முடியும் ஒரு டெண்டான்ல. இரண்டாவது நாடி மையம் இங்க இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு டெண்டான் போகும். இந்த தசை நாரின் மேல் அமையக்கூடியது மூன்றாவது நாடி மையம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். முதல் நாடி மையம் மணிக்கட்டு ரேகை, அதாவது மணிக்கட்டு ரேகையின் கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தில் அமைந்திருக்கிறது இந்த நாடி மையம். நீங்க பெண்ல வேணும்னா குறிச்சுக்கலாம், கையில நீங்க குறிச்சுக்கலாம். இரண்டாவது நாடி மையம் எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா மணிக்கட்டு எலும்பு இருக்கு. அந்த மணிக்கட்டு எலும்பு மேட்டிலிருந்து உட்புற பள்ளத்தில் இருக்கிறது. மூன்றாவது நாடி மையம் பக்கத்திலே ஒரு விரல் வச்சோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு தசை நாரின் மேல் அமைந்திருக்கிறது. இதுதான் மூன்று நாடி மையங்கள். இடது கையில நாடி மையங்களை பார்த்து விட்டோம். இப்ப அதே மாதிரி வலது கையில பார்க்க போறோம். வலது கையில எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இடங்கள் தான். சொல்ல முடியுங்களா யாருக்காவது? படம் தெரியல. தெரியலீங்க. வாய்ஸ் பிளாக் ஆகுது. ஏன் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குயா? குணமாம் வீடியோ தெரியல. வீடியோ விட்டு வருதுங்கய்யா, கிளியரா இல்ல. நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. ஐயா இப்போ தெளிவா கேக்குதுங்களா ஐயா? இல்லைங்கய்யா, அப்படிதான் இருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல. நாடி மையங்கள் இன்னொரு முறை சொல்றேன். தெரியலன்னா சொல்லுங்க. இல்ல அது ஓகேங்க. நம்ம அது தெரியும். இடது கையில அது லெஃப்ட்ல உள்ள ஃபுல்லா தெரிஞ்சது. சரிங்க. ரைட் சைடு வலது கையில இருக்கக்கூடிய நாடி வலது கையில இருக்கக்கூடிய நாடி மையங்களை ஒரு முறை பார்த்துடுவோம். நம்முடைய கை மணிக்கட்டு ரேகை இருக்கிறது. இந்த மணிக்கட்டு ரேகையின் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்துல அமைந்திருக்கக்கூடியது முதல் நாடி மையம். இதுதான் முதல் நாடி மையம், இந்த இடத்துல இருக்கு. நம்முடைய கை
மணிக்கட்டு ரேகையின் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடியது முதல் நாடி மையம். இரண்டாவது நாடி மையம் எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த முதல் நாடி மையத்துக்கு பக்கத்துல ஒரு மணிக்கட்டு எலும்பு இருக்கிறது. மணிக்கட்டு எலும்பு மேட்டிலிருந்து வரக்கூடிய பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடியது இரண்டாவது நாடி மையம். அந்த இரண்டாவது நாடி மையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தசை நார், பக்கத்துல விரல் வச்சா வரும், அந்த தசை நாரில் அமைந்திருக்கக்கூடியது மூன்றாவது நாடி மையம். ஆக மொத்தமா 6 நாடி மையங்கள். நம்முடைய வலது கையில 3 நாடி மையம், இடது கையில 3 நாடி மையம். ஆக மொத்தமா சேர்த்து 6 நாடி மையங்கள் நம்முடைய உடல்ல அமைந்திருக்கிறது. இந்த வகுப்புல நம்ம இந்த நாடி மையங்கள் சார்ந்து மட்டும் தான் பார்த்திருக்கிறோம். அடுத்த வகுப்புல இந்த நாடி மையங்கள் நாடி துடிப்பை எப்படி கண்டறிவது, இப்போ எல்லாருக்கும் இந்த வாரத்துக்கான ஒரு வீட்டு பாடம் அப்படின்னா என்னன்னா, இந்த 6 நாடி மையங்களையுமே நாடி துடிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத மட்டும் நீங்க கவனிங்க. நாடி துடிப்பு தெரியுதா தெரியலையா அப்படிங்கறத பத்தி மட்டும் நீங்க கவனிங்க. அது தெரிந்தாலும் தவறில்லை, தெரியாவிட்டாலும் தவறில்லை. அது சார்ந்து எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம கத்துக்கிறோம். அதனால நாடி துடிப்பு தெரியுதா இல்லையா அப்படிங்கறத மட்டும் கவனிங்க. உங்களுடைய கையில பார்க்கலாம், மற்றவர்களுடைய கையில பார்த்தாலும் சிறப்பு. நீங்க நிறைய பேருக்கு நாடி பார்த்து பழகுறீங்க அப்படின்னா அதுவும் சிறப்பு. நாடி துடிப்பு தெரியுதா இல்லையா அப்படிங்கறத மட்டும் பாருங்க. இது ஒரு வீட்டு பாடம். இன்னொரு வீட்டு பாடம் என்ன அப்படின்னா, நம்ம பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருந்தோம் இது வரைக்குமான வகுப்புல. பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருந்தோம். இந்த பஞ்சபூத புள்ளிகள் சார்ந்து ஒரு அட்டவணை ஆயத்தப்படுத்தினா சிறப்பா இருக்கும். அது நம்ம புள்ளிகளை தேர்வு செய்து சிகிச்சை கொடுக்கும் போது பயனுள்ளதா இருக்கும். அந்த அட்டவணையை ஒரு முறை நான் காட்டுறேன். இங்க ஸ்கிரீன்ல எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பஞ்சபூதம் அதற்குரிய உறுப்பு. ஒரு பக்கம் 12 உறுப்புகள் இருக்கிறது. மேல பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள் இருக்கிறது. அந்த பஞ்சபூதம் சார்ந்த புள்ளிகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டவணை நம்ம இங்க கொடுத்திருக்கோம். இதுவரைக்குமான வகுப்பு கவனிச்சதை வச்சு நீங்களே ஒரு அட்டவணை இந்த மாதிரி ஆயத்தப்படுத்தினா, இந்த நம்ம நாடி பார்த்து சிகிச்சை கொடுக்கறத பத்தி அடுத்த வார வகுப்புல பார்ப்போம். இந்த வகுப்புல நாடியை பற்றி மட்டும் பார்த்திருக்கிறோம். நாடி பார்த்து எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கறது அடுத்த வார வகுப்புல பார்ப்போம். இந்த அட்டவணை இருந்தா நாடி பார்த்து எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக எளிமை. இந்த அட்டவணை உங்ககிட்ட இருந்தா நாடி பார்த்து எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக எளிமை. அதனால நீங்களே ஒரு முறை எழுதுனா அது உங்களுக்கு ஒரு பரிச்சயத்தையும் அனுபவத்தையும் கொடுக்கும். அதனால வாய்ப்புள்ள நபர்கள் எல்லோருமே இந்த அட்டவணை, இந்த மாதிரி ஒரு அட்டவணையை நீங்களே ஒரு A4 ஷீட்ல எழுதுனா மிகச்சிறப்பா இருக்கும். அப்படி எழுதப்படுவதும் நீங்க எழுதிட்டு நம்முடைய காலை சக்கர குழுவிலே பதிவு செய்தால் கூட சரிதான். அதுல ஏதாவது பிழை இருக்கு அப்படின்னா நான் பார்த்து உடனே சொல்லிடுறேன். சொன்னா அதை மாத்திட்டு நீங்க அடுத்த வார வகுப்புக்கு வரும்போது இதை ஒன்று ஆயத்தப்படுத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு சிகிச்சை கொடுக்கறது மிக மிக எளிமையா இருக்கும். சிகிச்சை கொடுக்கறப்ப நம்ம சிரமப்பட வேண்டியது கிடையாது. இதுதான் இன்றைக்கான பாடம். சந்தேகம் இருக்கக்கூடிய நபர்கள் கேட்கலாம். ஐயா நமஸ்காரம். வணக்கம் ஐயா. எல்லாரும் இடது கையில் தானே பாக்குறாங்க நாடி? இல்லைங்கய்யா, இல்ல. அது அக்குபங்சரை பொறுத்த வரைக்கும் 2 கையிலையுமே நாடி பார்க்கணும். சித்த மருத்துவத்துல மற்ற மருத்துவ முறையில ஒரு கையில மட்டும் பார்ப்பாங்க. அக்குபங்சரை பொறுத்த வரைக்கும் 2 கையிலையும் பார்க்கணும். சரி. இயற்கை மருத்துவத்துல ஒரு பக்கம் பார்ப்பாங்க. வாதம், பித்தம், கபம் பார்க்கறது. ஆமா.
வேற சந்தேகங்கள் ஐயா நடத்தின விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து சந்தேகங்கள் இதுல இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மயில்வான் ஐயா அன்மியூட் பண்ணிங்க, மியூட்ல இருக்கு. ஐயா வணக்கம். காரைக்கால் வணக்கம் ஐயா. நாடிக்கு வந்து 3 இதுக்கு துடிக்குது சார் ஐயா. ஒரே துடிப்பு தானே அது, இல்ல வித்தியாசப்படுமா? அதாவது பொதுவா நம்ம ஆங்கில மருத்துவ பார்வையில பார்க்கும்போது ரேடியல் தமனி அப்படிங்கிற ஒரு ஆர்டரி தமனி வந்து அந்த வழியில போகுது, ஒரே துடிப்பு தான். ஒரே ஒரு ஆர்டரி தான் உயர் மாதிரி போகுது, அதுல வரக்கூடிய துடிப்பு தான். இது ஆங்கில மருத்துவத்துக்கான ஒரு பார்வை. நாடி பரிசோதனை அப்படின்னு நம்ம வரும்போது இந்த 3மே தனித்தனி பஞ்சபூதங்கள் அடிப்படையில் இயங்குகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குங்க. இதுக்கான முழுமையான சாட்சியங்கள் இன்னைக்குமே கிடைக்கல. ஆனா இதுல நாடி பார்த்து சிகிச்சை கொடுக்கும் போது பலன் கிடைக்குது அப்படிங்கறது அடிப்படையில தான் நம்ம செய்யறோம். அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இன்னும் தேடிட்டு இருக்காங்க, ஆனா கிடைக்கல. பொதுவா பார்க்கும்போது இது ஒரே ஒயர் தான், ஒரே கனெக்ஷன் மாதிரி, ஒரு ஆர்டரி, ஒரு நரம்பு மாதிரி போகும். ஒரு ரத்த தமனி கட்டை விரல்ல தொடங்கி நேரா போகும். அதுல இருக்கக்கூடிய பகுதியில தான் நம்ம நாடி பார்க்கணும். ஆனா நடுவிரல்ல மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா ஆமாங்க. பாக்கி 2 விரல்ல கிடைக்கிறதோட அது கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்குது. ஃபோர்ஸா இருக்கும். ஆமாங்க. நீங்க கவனிங்க, நீங்க தொடர்ந்து கவனிங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கவனிங்க. அடுத்த வார வகுப்புல நம்ம அது எப்படி சிகிச்சை கொடுக்கறதுன்ற பார்த்துடலாங்க. நன்றிங்க ஐயா. நல்லா புரியுற மாதிரி எங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றிங்க. ஓகே, நன்றிங்க ஐயா. இன்றைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் வந்து இதுல வந்து இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் நமக்கு வந்து பஞ்சபூத புள்ளிகள் வந்து நமக்கு சிறப்பா சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நாடி பரிசோதனையில வந்து நம்ம வந்து நோய் கண்டறிதல் முறைகள்ல வந்து இனிமேல் நம்ம பாடம் எடுக்க போறோங்கிற ஒரு அடுத்த செஷனுக்கு போற மாதிரி தான். இப்போ அக்குபஞ்சருங்கிறது கடல், அது கத்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது எப்படி சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெரிய கடல்னு வச்சுங்களேன். அதுல வந்து நம்ம வந்து சின்ன ஒரு துரும்பாதான் இப்ப உள்ளார பூந்துருக்கிறோம். அதுல அந்த அவ்வளவு பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுல வந்து நம்ம வந்து ஒரு சில கருத்துக்கள், அதனுடைய செயல்பாடுகள், அக்குபஞ்சர்னா என்ன அப்படிங்கறத ஒரு முன்னோட்டத்தை தான் நம்ம இன்னை வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பார்க்க போறோம். அதுல உள்ளார போய் நம்ம எல்லாத்தையும் கத்துக்கணும், செய்யணும் அப்படின்னா அது வந்து காலங்கள் நிறைய எடுத்துக்கும். ஆனா நம்ம அதோட வழிமுறைகளை கத்துக்கிட்டு நம்ம வந்து மற்றவர்களுக்கும் சொல்றதுக்கும் நம்ம வந்து செய்யறதுக்கும் ஒரு முன்னோட்டம் தான் இந்த அக்குபஞ்சர் வகுப்புகள். இன்றைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து 3 தன்மைகள்ல வந்து நோய் கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்து கேட்டு அடுத்து வந்து நாடி பரிசோதனை பண்ணி அப்படி தொட்டு பார்த்து அப்படிங்கிற 3 பரிசோதனைகளை நம்ம கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நமக்கு அந்த நாடி பரிசோதனை தொட்டு பார்த்து செய்யற அந்த நாடி பரிசோதனையில மட்டும்தான் இன்னைக்கு வந்து நமக்கு அந்த ஒரு நாடி பரிசோதனைங்கிறதுக்கு நமக்கு அந்த புள்ளிகள் எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு டயக்னோஸ் பண்றதுக்கு ஒரு 6 விதமான புள்ளிகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யிங் யாங் அப்படிங்கிற உறுப்புகள், அதனோட விளக்கங்கள் ஒண்ணு ஒவ்வொரு கிளாஸ்ல வந்து அற்புதமா அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது வந்து அந்த 6 புள்ளிகள் சொல்லியிருக்கிற இடத்துல நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க. அந்த ஒரு வாரம் வந்து அந்த புள்ளிகள், அதாவது இன்னைக்கு இருக்கிற அந்த இப்ப ஐயா சொன்ன மாரி படபடன்னு துடிக்குதுங்கிறாங்கல்ல, அது நாளைக்கு அந்த துடிப்பு இருக்கான்னு பாருங்க. அது மாரி அந்த ஒரு வாரங்கள் அடுத்த வாரம் ஐயா செவ்வாய்க்கிழமை வர வரைக்கும் அந்த பல்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க அந்த டெய்லி அத வந்து டயக்னைஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அதோட விளக்கங்கள் ஐயா சொல்ல வரக்குள்ள உங்களுக்கு புரிய வரும். கண்டிப்பாக. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, அக்குபஞ்சர் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. தொடர்ந்து எல்லாருமே இது வந்து நோட்ஸ் எடுத்துங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு நமக்கு எல்லாம் நம்ம ஐயா சொல்றது சிறப்பா கேட்கிற மாதிரி நமக்கு தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது போனோம்னா எங்க இந்த புள்ளிக்கு எங்க சொன்னாங்க, அந்த புள்ளிக்கு எங்க சொன்னாங்கங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தேகம், கண்டிப்பா அந்த குழப்பங்கள் வரும். அதனால அந்த குழப்பங்கள் வராம தீர்வு காண்றதுதான் இந்த நிகழ்ச்சி. அதாவது நம்ம அந்த குழப்பங்கள் வராம எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை பார்க்க நமக்கு வந்து சிறப்பான ஒரு நிகழ்வா இருக்கும். இன்னைக்கு அக்குபஞ்சர்ல வந்து என்னன்னாக்கா நிறைய பேர் கத்துக்கிறாங்க. அந்த அவங்களோட ட்ரைனிங்ல தான் அவங்க முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கும் ஒழிய, பயிற்சி முறைகள் தான் முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கும் ஒழிய, அவங்க கத்துக்கிட்டதுல வந்து பயிற்சி கொடுக்கறதுல வந்து முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கும்னா இருக்காது.
அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறோமோ, பயிற்சி எடுத்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த அக்குபஞ்சர்ல வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகளும் நன்றாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைய வந்து நமக்கு வந்து நாடி பரிசோதனைய பத்தி நமக்கு சிறப்பா இந்த வகுப்பெடுத்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த 1 வார காலங்கள் எல்லாருமே அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 60 புள்ளிகள் இன்னைக்கு இந்த சொன்ன இந்த நாடி புள்ளிகள் எல்லாத்தையும் வந்து நீங்க ஒரு ரிவிஷன் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வாரம் இதற்குண்டான உங்களுக்கு விடைய வந்து ஐயா கண்டிப்பா குடுப்பாங்க. அப்படிங்கிற ஒரு தெளிவ ஏற்படுத்துறோம். இன்றைய செஷன்ல வந்து நமக்கு அற்புதமாக விளக்கிக் கொடுத்து, சிறப்பித்துக் கொடுத்து, இந்த நாடி பரிசோதனையின் ஒரு முன்னோட்டத்தை நமக்கு ஏற்படுத்திக் கொடுத்து, இன்றைய நிகழ்வை சிறப்பான நிகழ்வாக ஏற்படுத்திக் கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஐயா இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் ஐயாட்ட கேட்டுக்கலாம். அல்ல அடுத்த செஷன்ல வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். நன்றி. இன்றைய அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, பயிற்சி முறைகள் பயிற்சி முறைகள் கொடுக்க ஆசான் நலசிவம் ஐயா அவர்கள் ரெடியா இருக்காங்க. நமக்கு அக்குபஞ்சர் வகுப்புகள் வந்து ஐயா கொஞ்சம் வெளியில போறதுனால நம்ம செவ்வாய்க்கிழமை மட்டும் அக்குபஞ்சர் வகுப்புகளை நம்ம முன்னாடியே எடுத்துடுறோம். 2வது செஷனாக வந்து நம்ம வந்து பயிற்சி முறைகளை வைக்கிறோம். இந்த பயிற்சி முறைகளுக்கு முன்பாக இப்ப நம்ம ரோட்டரியில வந்து கும்பகோணம் டெம்பிள் சிட்டில வந்து அவங்க வந்து என்னன்னா தொடர்ந்து அவங்களும் வந்து இந்த யோகா ஆசன பயிற்சி முறைகள்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்சுகிட்டு இருக்கிற இந்த பயிற்சி முறைகள்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து யோகா ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு சில பிரேயர் இருக்கு. அது மாரி யோகா முடிக்கக்குள்ள நாங்க ஒரு பிரேயரோட முடிப்போம். அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வ அவங்க சங்கத்திலேயே சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அதேபோல் இன்று நமக்கு இந்த நிகழ்வுல யோகா பயிற்சி முறைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அந்த பயிற்சிக்கு உண்டான பிரேயரை வந்து வாசிக்க நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தின் முன்னாள் செயலாளர் ரொட்டேரியன் பாலாஜ் சின்னமணி அவர்களை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். சார் அட்மிட் பண்ணீங்க சார். Unmute பண்ணிட்டேன். ஓகே ஓகே. This is yoga opening prayer. Om Saganau Vavatu Saganau Gunatu Shagaviryam Karavabhai Tejasvina Viditamastu Ma Virvit Sagavabhai Om Shantihi Shantihi Shantihi. Oh sir. நன்றி நன்றி. அற்புதமான ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்து கொடுத்த பாலாஜி சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக இறைவேண்டுதலுடன் இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு ஆசன பயிற்சிகளை துவங்க காத்துக் கொண்டிருக்கும் நல்ல சிவமையா அவர்கள் இறைவேண்டுதல் அளிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா சரியா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. நன்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்ட தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சு எடுத்து அகர ஓசை சின்மய முத்திரை உகர ஓசை
ஊ- ஆதி முத்திரை, மகர ஓசை. மூச்செடுத்து இம் சொல்லுங்க. உம். வணக்க முத்திரை. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. அப்படியே கால் நீட்டிக்கங்க. நின்ற நிலைக்கு வந்துடுறோம். காலை நல்லா அகலமா வச்சுக்கோங்க. திரிகோணாசனம் முதல் நிலை. இரண்டாவது நிலை கைகள் நேரம் வச்சுக்கிறோம். மூன்றாவது நிலை நம்ம ரைட் ஹேண்டை கொண்டு வந்து லெஃப்ட் லெக்கு டச் பண்ணோம். உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு கீழே கொண்டு வாங்க. கட்டை விரல பிடிச்சிட்டு நல்லா திரும்பி லெஃப்ட் ஹேண்டை மேல பாக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே இடுப்புல கை வச்சிருங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. கைகள் நேரா நீட்டிக்கிறோம். இப்போ மெதுவா லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட் மெதுவா அப்படியே ரைட் லெக் கட்டார்ல டச் பண்ணிடுறோம். நல்லா உடம்ப திருப்பி நல்லா ரைட் ஹேண்டை மேல பார்க்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா கையில கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. கால் எடுத்து நேரா வச்சுக்கிறோம். அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அமர்ந்த நிலையில முதல் ஆசனமா ஜான்சிர் ஆசனம். லெஃப்ட் லெக் மடக்கி வச்சுட்டு ரைட் லெக் நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் பாதம் வந்து நல்லா தொடையோட ஒட்டி இருக்கும். கால் முட்டி நல்லா கீழே வச்சுக்கோங்க. நல்லா நேர் நிமிர்ந்து போறங்க. கைகளை கீழே வைங்க. 1 நல்லா மூச்சு இழுத்துட்டே கை மேல கொண்டு வாங்க. ரைட் சைடு திரும்பி ரைட் லெக் பெருவரெல்லாம் நல்லா பிடிச்சிடணும். 2 கைகளாலையும் பிடிச்சு மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டே உடம்பு எவ்வளவு கீழே கொண்டு முடியுமோ அந்த அளவுக்கு கீழே கொண்டு வாங்க. நல்லா வயிறும் தொடையும் நல்லா டச் ஆகட்டும். முடிஞ்சா கால் முட்டி டச் பண்ணலாம். எவ்வளவு இழுத்து டச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க.
ரைட் லெக் மடக்கிடுறோம், லெஃப்ட் லெக்கை நீட்டுறோம். ரைட் லெக் மடக்கி நல்லா லெஃப்ட் லெக்கோட நல்லா ஒட்டி வச்சிருங்க. லெஃப்ட் லெக் வந்து 90 டிகிரி கிராஸா நாம வச்சுக்கிறோம். கையில கீழே வைங்க. 1 மூச்சுலங்க. லெஃப்ட் சைடு திரும்பி அப்படியே கால் பெருவரல பிடிச்சிருங்க. 2 கைகளால பிடிச்சிருங்க. நல்லா தலையை எவ்வளவு கீழே கொண்டு வருவோமோ அந்த அளவுக்கு கீழே கொண்டு டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. ஜான்சிராசனம். நம்ம நின்ற நிலையில திரிகோணாசனம் செஞ்சோம். திரிகோணாசனம் செய்யறதுனால நமக்கு முதுகு தண்டுவடம், நல்ல முதுகு தண்டுவடம், நல்ல ரத்தோட்டம் போய் நமக்கு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு நல்லா இயல்பா இருக்கும். முதுகு தண்டி ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளுக்கும் நல்ல ரத்தோட்டம் போகும். எவ்வளவு நேரம் நாம் நின்று இருந்தனாலும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா நல்லா களைப்பாகாம நிக்கிறதுக்கு அந்த திருகு நிலை ஆசனத்துல திரிகோணாசனம் ரொம்ப முக்கியம். அடுத்து ஜான்சிராசனம். இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நமக்கு நல்ல விலா எலும்புகள் பலமடையும். இந்த பக்கவாட்டில் இருக்கிற நரம்பு பிடிப்பு வந்து சரியாகும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும். அடுத்து நம்ம இந்த பத்மாசனம் போடுறதுக்கு இந்த ஆசனம் கண்டிப்பா நம்ம செஞ்சோம்னா தான் நம்ம பத்மாசனம் வந்து முட்டி வந்து கீழே நல்லா நிலத்துல படியும். அதனால இந்த பத்மாசனம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பச்சிமோதாசனம், ஜான்சிராசனம் ரொம்ப முக்கியமா நம்ம செஞ்சாகணும். இப்போ பச்சிமோதாசனம். கால் ரெண்டையும் சேர்த்து வச்சு நேரா வச்சுக்கிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா கோருங்க. 1 மூச்சு இழுத்துட்டே கைகள் மேல கொண்டு வாங்க. 2 மூச்சை விட்டுக்கிட்டே மெதுவாக வந்து 2 கால் கட்டவரலையும் பிடிச்சிடறோம். பிடிச்சதுக்கு அப்புறம் நல்லா உடம்ப கீழே இறக்குங்க. எவ்வளவு கீழே கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. நன்றாக மூச்சில் தொடங்க. பச்சிமோத்தாசனம். இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நம்ம நீண்ட ஆயுள் பெற்று நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும். ஜீரண உறுப்புகள் பலமடையும். கால் வந்து நல்லா இலக்கமடையும். இடுப்பு பகுதியில் இருக்கிற பிடிப்பு தசைகளுக்கு வந்து நல்லா இலக்கப்படுத்தி மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கும் நல்ல துணை செய்யும். அடுத்து நாம பட்டர்ஃப்ளை ஆசனம். காலை மடக்கிடுறோம். கால் பாதங்கள் இரண்டையும் நல்லா சேர்த்து பிடிச்சுக்கிறோம். எவ்வளவு பக்கத்துல கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம். 2 கைகளால இப்படி நல்லா 2 பாதத்தையும் கட்டவரலோட சேர்த்து பிடிச்சுக்கிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா நிமிர்ந்து கொள்றோம். கால்களை மேலே கீழே நல்லா நிமிர்த்தி இப்படி இறக்குறோம். இது பட்டர்ஃப்ளை ஆசனம். நல்லா மேலே ஏற்றி இறக்குங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்ம ஜீரண உறுப்புகளுக்கு ரொம்ப நல்ல பயிற்சி. ஜீரண சக்தி அடைவதற்கும் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும்
இந்த ஆசனங்கள் மிக முக்கியமா செய்யக்கூடிய பயிற்சி. நார்மல் டெலிவரிக்கு, சுகப்பிரசவத்துக்கு இந்த பயிற்சி செய்வாங்க. ஆனா அது யோகா ஆசிரியருடைய உதவியோடு நம்ம செய்யணும். சொல்றத கேட்டு நம்ம அப்படி செய்யக்கூடாது. நேர்ல போய் பார்த்து அப்புறம் தான் கத்துக்கணும். நல்லா நேருக்கு வந்து நல்லா மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே போய் எவ்வளவு கீழே டச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கீழே டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சில் விடுங்க. பட்டர்ஃப்ளை ஆசனத்தோட சேர்த்து இதையும் நாம கண்டிப்பா செய்யணும். அடுத்து நாம தொட்டில் ஆசனம். காலை மெதுவா நீட்டிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா நீட்டிட்டு நல்லா நேர்படுத்துருங்க. நல்லா மூச்சில் தொடுங்க. நீண்ட மூச்சில் தொடுங்க. முதல் நிலை நல்லா கை நீட்டிருங்க, காலை நீட்டிருங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா நீட்டிடுறோம். அப்படியே மெதுவா கையையும் கொண்டு வாங்க, காலையும் கொண்டு வாங்க. பக்கத்துல கொண்டு வந்துடுங்க. மெதுவா நம்ம கால் பெருவரல பிடிச்சுக்கிறோம். 2 கால் பெருவரலையும் பிடிச்சிட்டு தலை நல்லா மேல தூக்கிக்கிட்டே காலை ஸ்ட்ரெயிட் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முட்டி கண்டிப்பா இந்த ஆசனம் செய்யும் போது ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். கால் மடங்கி இருக்கக்கூடாது. நல்லா தலையை தூக்கினீங்கன்னா தான் நல்லா கால் நீட்ட முடியும். தலையும் மேல தூக்கணும், காலையும் நல்லா நேர் வைக்கணும். நல்லா காலை சேர்த்து வச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவா காலை கீழே வந்துடுங்க, கைகளை கீழே வச்சிருக்கோம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு நல்லா மூச்சில் விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுறோம். இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நல்ல மூளைக்கு ரத்த ஓட்டம் போகும், மூளை தூண்டப்படும், உடல் முழுவதும் நல்லா ரத்த ஓட்டம் நல்லா போகும், நரம்பு மண்டலங்கள் பலப்படும். அடுத்து நாம பவனமுத்தாசனம். 2 காலை மடக்கிடுறோம். அப்படியே காலை சேர்த்து பிடிச்சிடுறோம். 2 கைகளையும் நல்லா சேர்த்து பிடிச்சு தலையை எந்த அளவுக்கு மேல கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து டச் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவா கால் நீட்டிருங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா மூச்சு விடுங்க. ஆழ்ந்த மூச்சில் தொடுறோம். நம்ம இந்த பவனமுத்தாசனம் செய்யறதுனால ஜீரண உறுப்புகள் பலமடையும், மலச்சிக்கல் தீரும். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு கண்டிப்பா இந்த பவனமுத்தாசனம் செய்யறது ரொம்ப நல்லது. அப்படியே குப்புறப்படுத்தும் முதலை ஆசன நிலையிலே வச்சுக்குவோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு இழுக்கிறோம், மெதுவா மூச்சு விடுறோம்.
நல்லா மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. அப்படியே கை நீட்டிருங்க, கால் சேர்த்து வைங்க. அப்படியே சைடா திரும்பி அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அடுத்து நாம மூச்சு பயிற்சிக்கு போய்க்கிறோம். லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி மடக்கி வச்சிருங்க, ரைட் லெக்கை ஒட்டி வச்சிருங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு தொடுங்க. பெருவரில் வச்சுக்கிறோம், ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரெண்டு கையில சின்முத்திரை வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சு தொடுறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்து மோதிர விரல வச்சுக்கிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா கோருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. இந்த கபாலபதி செஞ்சோடனே எப்படி வாய் வழியா நம்ம இறைப்பையிலிருந்து காற்று வெளியேறது நீங்களே பாருங்க. இது மாதிரி கபாலபதி பயிற்சி செஞ்சா நம்ம சுவாச உறுப்புகள், ஜீரண உறுப்புகள்ல பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து பஸ்திரியா, மூச்சை இழுத்து விடணும். உள்ள பெருவல் வச்சுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சின்முத்திரை வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. இப்போ எனக்கு இந்த இடது நாடியில் நல்லாவே மூக்கு அடைச்சிருந்தது. இப்போ இந்த 20 கவுண்டிங் செய்யும்போது
கொஞ்சம் ஓப்பன் ஆகி மூச்சு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாம இந்த பயிற்சியை இந்த அன்றாடம் நம்ம செய்யல அப்படின்னா மூச்சை அடைச்சனே இருக்கும்போது நமக்கு ஆற்றல் வந்து கம்மியா தான் கிடைக்கும். அதுக்குண்டான நமக்கு சுறுசுறுப்பு தான் இருக்கும். மூளையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவெடுக்கும். அதனால இந்த கபாலபதி பஸ்திரியாவும் நாடி சித்தி பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மோதிரம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. 2 நாடிகளையும் நாம கபாலபதி பஸ்திரியா செஞ்சு தூய்மைப்படுத்திக்கிட்டோம். நன்றாக மூச்சை கவனிங்க. மெதுவா மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு எடுத்து மெதுவா விடுறோம். இப்போ நாடி சித்தி பிராணாயாமம் மெதுவா லெஃப்ட் சைடு இழுத்து அதை விட மெதுவா ரைட் சைடு விடணும். ரைட் சைடு மூச்சு மறுபடியும் மெதுவா இழுத்து அதை விட மெதுவா லெஃப்ட் சைட்லயே விட்டுறணும். இது ஒரு சுற்று. நீங்க மூச்சை உள்ள நிறுத்துறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நிறுத்திக்கணும். நல்லா மெதுவா லெஃப்ட்ல இழுத்துட்டு நிறுத்தி மெதுவா ரைட்ல விடலாம். அதே போல ரைட்ல இழுத்துட்டு மெதுவா நிறுத்தி உங்களுக்கு என்னால எவ்வளவு வச்சிருக்க முடியுதோ வச்சிருந்து மெதுவா லெஃப்ட்ல விட்டுருங்க. இதுதான் ஒரு சுற்று. நம்ம ஒரு சுற்று செய்வோம். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சு நன்றாக இழுங்க. ரெண்டு கையில் சின்னத்துல வச்சு நல்லா மூச்சு விடுங்க. ஆதி முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. 1 நல்லா வேகமா இழுத்து வேகமா விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அப்படியே ரெண்டு கையில சின்னத்துல வச்சு மூச்சு எடுத்து இம் சொல்லுங்க.
ஓய்வு, கால் நீட்டிங்க. நல்லா நாம ஆசனங்கள், மூச்சு பயிற்சி சிறப்பா செஞ்சிருக்கிறோம். அப்படியே உச்சி முதல் பாதம் வரை நல்லா இலக்குப்படுத்தப்பட்டு நல்லா முழுமையா ரத்த ஓட்டம் போய் ஆரோக்கியமா இருக்குது. நம்ம தொடர்ந்து இந்த பலன்களை முழுசா அடையணும் அப்படின்னா சாந்தியாசன நிலையில படுத்து நல்லா மூச்சு இழுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு நல்லா மூச்சு கவனிங்க. உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மூச்சை நல்லா கவனிங்க. அப்படியே தொடர்ந்து மூச்சு கவனிங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு, அதன் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி அனைத்தும் சிறப்பாக அழைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நரசிம்ம ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தின் அந்த நிகழ்ச்சியோட எண்டிங் ப்ரேயர் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அந்த நிகழ்ச்சி அளிக்க பாலாஜி சின்னமணி ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். This is closing prayer of yoga. Om Swastik Prajabhyah Paribalayentame Nyayena Margena Mahim Mahishaka Go Brahmanebhyah Subhamastu Nityam Lokaha Samastaha Sukhino Bhavantu. Om Shantihi Shantihi Shantihi. That's all, sir. Over. நன்றி நன்றி. அதாவது எப்படின்னா அவங்க சங்கத்துல வந்து ஒரு யோகா பயிற்சிகள் செய்ய உள்ள நம்ம எப்படி இந்த இறைவேண்டுதலோட ஆரம்பிக்கிறோமோ அவங்களும் பயிற்சி முறைகள் ஆரம்பிக்கவுள்ள அவர்களும் ஒரு பிரேயரோட ஆரம்பிச்சு அது மாதிரி முடிக்க உள்ளே ஒரு பிரேயரோட முடிக்கிறாங்க. ஒரு செய்திகள். வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. மற்றும் அவர்களது சங்கத்தை சார்ந்து தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்தாங்க. 2022 இருந்து நம்ம நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டியின் முன்னாள் தலைவர் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலச்சக்கரம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த 2022 இருந்து ஒரு வருட காலங்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து வந்து நமக்கு நல்ல ஊக்கத்தையும் இந்த பயிற்சி முறைகளோட செயல்பாடுகளை வந்து மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்தி நிறைய நபர்களை இந்த குழுல இணைத்து ஒரு பெருமையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவருடைய சங்கம் தான் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து சிறப்பித்துட்டு இருக்கு. சாரும் வந்து குழுல இணைந்திருக்காங்க. கோப்பர்மான் சார். ஓகே, வேற வேலையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பேசுவாங்க. நன்றி. அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வை நமக்கு இன்று சிறப்பாக நமக்கு அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அழைத்து சிறப்பித்த ஆசான் நரசிம்ம ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவனன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். குணமாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். நான் மியூட்ல இருந்திருக்கு, நான் இல்லாம அதனால வாழ்த்துக்கள் சார். வீடியோல வாங்கலாம். நான் வரேன், நாளைக்கு வரேன். வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சி வந்து அதுவும் இந்த உடல் மொழியை பத்தி அந்த நாடி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உடல் மொழியை தான் படிக்க தெரியணும்னு சொல்றாங்க. அதுக்கு உடலை பத்தி தெரியணும். அதுக்கு இந்த நாடி இன்னைக்கு கொடுத்ததெல்லாம் ரொம்ப உபயோகரமா இருந்திருக்கும் எல்லாருக்கும். வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியும் இந்த பயணம் நிறைய பேரை சென்றடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். உங்களுடைய அன்பான வாழ்த்திற்கு நன்றி. தொடர்ந்து பயணிங்க சார். நம்மளுடைய இந்த பயணங்கள் தொடரட்டும். நன்றி, உங்களுடைய வாழ்த்திற்கு நன்றி.
வணக்கம். வணக்கம் நன்றி வணக்கம். நன்றி நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.